அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. இதற்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் பிஹெச்னு படிச்சிருப்போம். அதற்கு கண்டிஷன் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா முக்கோணத்தின் உயரம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அடிப்பக்கமும் உயரமும் தெரிஞ்சால் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் பிஹெச் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் 9ஆம் வகுப்பில் அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஏபிசி என்பன ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள், அதாவது ஒரு அசமபக்க முக்கோணம்னு சொல்ல வராங்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா சமம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். அதில் எஸ் அப்படிங்கிறது அரை சுற்றளவு, செமி பெரிமீட்டர். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2, அதாவது 3 பக்கங்களையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும், அதுதான் எஸ். முதல் பயிற்சிக்கு முழுமைக்குமே இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம கணக்குகளை செய்ய போகிறோம். இந்த முக்கோண வடிவ வயலின் இந்த பக்க நீளங்களை கொண்டு முதலில் வயலின் பரப்பளவை கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பரப்பளவை 20ஆல் பெருக்கும்போது நமக்கு அந்த வயலை சமப்படுத்தாகும் மொத்த செலவு கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு வயல் முக்கோண வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த முக்கோண வடிவ வயலின் 3 பக்கங்கள் முறையே முதல் பக்க அளவை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ சமம் 28 மீட்டர், பி சமம் 15 மீட்டர் மற்றும் சி சமம் 41 மீட்டர் அப்படின்னு நாமளே எடுத்துக்கலாம். பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. முதல் பக்கத்தை ஏ, 2வது பக்கத்தை பி, 3வது பக்க அளவை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்க நீளங்களும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இது அசமபக்க முக்கோணம் அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் பி. முதல்ல எஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 செமி பெரிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் சுற்றளவுன்னு என்ன பண்ணுவோம், 3 பக்கங்களையும் கூட்டிக்குவோம். இப்போ 3 பக்கங்களையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கிட்டோம்னா செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஏ எவ்வளோ, 28 மீட்டர். 28 கூட்டல் 15 கூட்டல் 41 டிவைடட் பை 2, எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். கூட்டினா 84 மீட்டர் கிடைக்குது. 84 2ஆல் வகுத்துக்கிட்டோம்னா 42 மீட்டர். இப்போ ஃபார்முலாவில் எஸ்ஸுக்கு பதிலாக 42 மீட்டர் அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கோண வடிவ வயலின் பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். முக்கோண வடிவ வயலின் பரப்பளவு முதல்ல ஃபார்முலா தான் எழுதணும். ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். எஸ் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். செமி பெரிமீட்டர் 42 மீட்டர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 இன்ட்டு 42 மைனஸ் 28, ஏக்கு பதிலாக 28 போட்டுக்கணும். 42 மைனஸ் பி 15 இன்ட்டு எஸ் மைனஸ், அதாவது 42 மைனஸ் சிக்கு பதிலாக 41 மீட்டர். இப்போ கழிச்சிக்கலாம். 42 பெருக்கல் 42ல் 28 போயிடுச்சுன்னா 14 மீட்டர். 14 இன்ட்டு 42ல் 15 போயிடுச்சுன்னா 27. 42ல் 41 போயிடுச்சுன்னா 1 தான் வரும். இது கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத விட நம்ம முதல்லையே இதனுடைய பகா காரணிகளை எடுத்து எழுதிக்கலாம். 42 இது என்னுடைய பகா காரணிகள். இதை சுருக்குனா 21, இதை 3ஆல் வகுக்க முடியும் 7. பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எடுத்து எழுதிக்கணும். 42 2 பெருக்கல் 3 பெருக்கல் 7ன்னு எழுதலாம். 14 ஈஸியாக சொல்லிடலாம். 2 பெருக்கல் 7ன்னு எழுதலாம். இப்போ 27 எப்படி எழுதலாம்னா இந்த 3ஆல் தான் வகுக்க முடியும். 9 3ஆல் வகுத்தா 3. ஸோ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். பெருக்கல் 1 அது நமக்கு தேவையே இல்லை, பெருக்கும்போது 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ அப்படியே விட்டுறலாம்.
இப்போ ஸ்கொயர் ரூட்டில் என்ன பண்ணணும்னா 2 சம காரணிக்கு ஒரு காரணி வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். பாருங்கள் 2 2, இப்போ ஒரு 2 வெளியே எடுத்து எழுதிக்கலாம். 7 7, ஒரு 7 வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். இங்கே பாருங்கள் 3 1 2 3 4 3 இருக்குது. ஸோ 2 முறை 3 எடுத்து எழுதிக்க முடியும். 2 7 14, 14 பெருக்கல் 9 சமம் 126. ஸோ 126 சதுர அலகுகளில் சொல்லணும், சதுர மீட்டர். இப்போ வயலின் மொத்த பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சதுர மீட்டருக்கு சமப்படுத்துறதுக்கு 20 ரூபா செலவாகுதுன்னா 126 சதுர மீட்டரையும் சமப்படுத்துறதுக்கு இதை 20ஆல் நாம் பெருக்கிக்கணும். ஒரு சதுர மீட்டர் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு கணக்கில் கொடுத்துட்டாங்க ரூபாய் 20. நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் 126 சதுர மீட்டர். ஸோ 126 சதுர மீட்டர் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு 126 பெருக்கல் 20. 126 பெருக்கல் 2 252 ஈஸியாக சொல்லலாம். இங்கே இருக்கிற 0 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 2520 ரூபாய் செலவாகும். ஃபைனல் ஆன்சர். ஆகவே 126 சதுர மீட்டர் வயலை சமப்படுத்தாகும் மொத்த செலவு ரூபாய் 2520. எடுத்துக்காட்டு 7.2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.